ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 24. ஆசீனக சம்விசம்ஸ்திஷ்டன் புஞ்சானக பர்யடன் மஹீம் சிந்தையானோ ஹிருஷிகேஷம் அபஸ்யத் தன்மயம் ஜகத். டிரான்ஸ்லேஷன்: தன் அரியாசனத்திலோ ஓய்வறையிலோ அமர்ந்திருக்கும் பொழுதும், படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதும், உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும், பூமியில் சஞ்சரிக்கும் பொழுதும், உண்மையில் எந்த இடத்தில் இருந்த பொழுதும் கம்சன் தன் பகைவரும் பரமபுருஷருமான பகவானை மட்டுமே கண்டான். அதாவது சர்வ வியாபகமுடைய தன் எதிரியை பற்றியே சிந்தித்த கம்சன் அனுகூலமற்ற முறையில் கிருஷ்ண உணர்வை உடையவனானான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும், அமர்ந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் அவன் ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி இருந்தது. கம்சன் ஆபத்தை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. இதுவே ஒரு பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடாகும். ஒரு நாஸ்திகன் அல்லது பக்தன் அல்லாதவன் கூட அனைத்திலும் இறைவனை விளக்க முயற்சி செய்வதன் மூலமாக இறையுணர்வை வளர்க்கிறான். உதாரணமாக, இரசாயனங்களின் சேர்க்கையால் உயிரை உண்டாக்க விரும்பும் பெயரளவு விஞ்ஞானிகள் பௌதீக மூலப்பொருட்களை உயர்ந்தவையாக கருதுகின்றனர். உயிரானது பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதி என்னும் கருத்தை இத்தகைய விஞ்ஞானிகள் விரும்புவதில்லை. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன என்று பகவத்கீதையில் தெளிவாக கூறுவது போல, மண், நீர், காற்று மற்றும் நெருப்பு முதலான பௌதீக மூலப்பொருட்களின் சேர்க்கையிலிருந்து ஜீவராசிகள் உண்டாவதில்லை. ஜீவன்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிலிருந்து பிரிந்த அவரது பின்னப்பகுதிகள் ஆவார்கள். இதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியுமானால், பகவானின் மாதிரியாக உள்ள ஜீவராசியை இயற்கையை ஆராய்வதன் மூலம் பகவானின் இயற்கையை அவரால் அறிய முடியும். ஆனால் நாஸ்திகர்கள் இறை உணர்வில் சிரத்தை கொள்வதில்லை என்பதால் பல்வேறு பிரதிகூலமான வழிகளில் கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியடைய முயற்சி செய்கின்றனர். கம்சன் பரமபுருஷரான ஹரியின் சிந்தனையிலேயே எப்போதும் ஆழ்ந்திருந்தான் என்றாலும் அவனால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியவில்லை. ஆனால் ஒரு பக்தரோ அரியாசனத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தாலோ எப்போதும் மகிழ்ச்சியுடனேயே இருக்கிறார். ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அரசாங்க உயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த போதிலும் அவர் மகிழ்ச்சியுடனேயே இருந்தார். தமது மந்திரி பதவியில் உள்ள வசதிகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு அனுகூலமான பக்தி தொண்டை செய்வதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுவே ஆகும். பக்தன் அல்லாதவனுக்கு தொல்லைகள் நிறைந்ததாக உள்ள இந்த ஜட உலகம் பக்தனுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக உள்ளது. விஸ்வம் பூர்ண சுகாயதே விதி மகேந்திராதிஸ் ச கீடாயதே யத் காருண்ய கடாக்ஷ வைபவ வதாம் தம் கௌரம் ஏவஸ்துமக. சைத்தன்ய சரிதாமிர்தம் 95. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையால் சௌகரியமான இந்த நிலையை ஒரு பக்தனால் நிலைப்படுத்தி கொள்ள முடியும். யஸ்மின் ஸ்திதோ ந துக்தேன கிருணாபி விஷால்யதே. பகவத்கீதை 6.22. பக்தனொருவன் பெரும் துன்பத்தில் ஆழ்த்தப்பட்டது போல காணப்பட்டாலும் அதனால் அவன் தொல்லைக்கு உள்ளாவதில்லை. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.